வாலியை பற்றி அது இன்னொன்று. அதான் சினிமா கவிஞர்களே எனக்கு அதிகமான நெருக்கமான பழக்கமான எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மூத்த அண்ணனாக இருந்தவர் வாலி. இல்லையா முத்திரியா மரத்தை பிடிக்கிறான், மட்டையை பிடிக்கிறான், சரணத்தை பிடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டார். சிவாஜி படத்துக்கு நானே ஒரு 7-8 படத்துக்கு 8-9 படத்துக்கு எழுதிக்கிறேன். அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஏன் ஜெயிக்க முடியல? சினிமா பிரபலம் என்பது வேறு, அரசியலில் வெற்றி பெற வேண்டும். அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்களிடம் வைத்திருக்கக்கூடிய அணுகுமுறையை கொண்டு. அது என்ன அணுகுமுறை? நாம் அடித்த படம் ஒரு நாள் 3 படம் சேர்ந்தார் போல் ஓடிவிட்டது, அடுத்து நாம் தான் முதலமைச்சர், அதை நாம் கட்சி ஆரம்பித்தால் லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்றால் பல நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் மாயக்கணம். காணல் நீரிலே மீன் பிடிக்கக்கூடியவன் காணக்கூடியவன். எல்லா நடிகர்களையும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. கதச்சட்டை அணிந்தவர்களாக காமராஜர் ஆகிவிட முடியுமா? கருப்பு சட்டை அணிந்தவர்களாம் பெரியார் ஆகிவிட முடியுமா? காவி உடை தரித்தவர்களாம் விவேகானந்தர் ஆகிவிட முடியுமா? வெள்ளுடைய தரித்தவர்களெல்லாம் வள்ளலார் ஆகிவிட முடியும்? எம்ஜிஆர் தான் மற்றவர்கள். விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். வாலியை பற்றி அது இன்னொன்று. மது ஒரு காலை வைத்தால் அது மாது அப்படின்னு. வாலி அதான் சினிமா கவிஞர்களே எனக்கு அதிகமான நெருக்கமான பழக்கமான எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மூத்த அண்ணனாக இருந்தவர் வாலி. அப்போ கலைஞரை பற்றி ஒரு கவியரங்கம் நடத்தினார் கருணாசன். அது முதல்ல இளமுருக பொறிச்செல்வி நடத்தினார். திமுக ஆட்சி வந்த பிற்பாடு கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ இளமுருக பொறிச்செல்வி அந்த கவியரங்கம் நடத்தினார். பாலரங்கம் இப்போ கலைவாணரங்கம்னு இருக்குல்ல, அதில் தான் நடந்தது. அந்த இது யாருன்னா இது பாவலர் முத்துசாமி தான் தலைவை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர். நான், கொத்தமங்கலம் சுப்பு, கவிஞர் முடியரசன், கருணானந்தம், பல பேர், பொன்னிவளவன் எல்லாரும் பாடினோம். அதில் தாய்ங்கிற தலைப்பில் நான் பாடினேன். என் பாட்டுக்கு தான் அதிக கைதட்டல் வரவேற்பு இருந்தது. அதை புத்தகமாக போட்டாங்க. கண்ணதாசன் அதுக்கு முன்னுரை எழுதினார். கண்ணதாசன் பாடினார், அவர் கவிதை ஈடுபடல, என்னுடைய கவிதை ஈடுபட. அதில் புத்தகமாக போடும்போது எல்லார் கவிதையும் சிறப்பாக இருக்கிறது என்றாலும் முத்துலிங்க கவிதைகளில் எங்கள் பாண்டி நாட்டு தமிழ் தாளம் போட்டு விளையாடுகிறது அப்படின்னு எழுதியிருந்தார். அதுக்கு முன்னால் நாவலரை பற்றி ஒரு கவியரங்கம் பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் தலைமையில் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடந்தது. நான், கண்ணதாசன், மற்ற கவிஞர்கள் பலர் எல்லோரும் பாடினோம். அதில் என் கவிதைக்கு தான் அதிக கைதட்டல். நாவலரை பற்றி பாடினார். நான் இப்படி பாடுவேன். அதாவது அப்பாத்துறையை பற்றி பன்மொழி புலவர் அப்பாத்துறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணதாசனுக்கே தமிழ் கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். அவரை பற்றி கவிஞர் அவருடைய தலைமையில் பாடும்போதே அவரை பற்றி இப்படி சொல்லுவேன். பூ அப்பாமல் மணக்கும் புகழ் வாய்ந்த தீந்தமிழில் கோ அப்பா யாரப்பா கூறப்பா என்றால் அது நம் கா அப்பா. ஆமப்பா, உண்மையில் நீ இலக்கிய பூங்கா அப்பா. வணக்கம் அப்பா, கவியரங்கில் என்னை கா அப்பா அப்படின்னு நகைச்சுவை சொல்லி முடிப்பேன். அப்போ அது மாதிரி நாவலரை பற்றி சொல்லும்போது அவர் இரா நெடுஞ்செழியனில் இரா நெடுஞ்செழியன் நீ, உன்னால் யாருக்கும் தீமை இரா நெடுஞ்செழியன் நீ, எப்போதும் ஆர்ப்பாட்டம் இரா நெடுஞ்செழியன் நீ, பேச்சில் இலக்கணப்பிழை வரா நெடுஞ்செழியன் நீ, வைபவரை திருப்பி வைய மனம் வரா நெடுஞ்செழியன் நீ, குறிப்பிட்டபடி எங்கும் வரா நெடுஞ்செழியன் நீ எனும் பெயரை மட்டும் பெறா நெடுஞ்செழியன் நீ, பிள்ளை ஒன்றுக்கு மேல் பெறா நெடுஞ்செழியன் நீ. ஏராளமான கைதட்டல் அவருடைய பேச்சை பற்றிலாம் சொல்லுவேன். அதுக்கு மாதிரி கைதட்டல் எதுவும் இல்லை. அது கண்ணதாசன் அப்போ வர முடியலை, ஏதோ பின்னால் கட்டி புறப்பட்டுருக்குன்னு அவருடைய அண்ணன் ஏஎல் சீனிவாசன் கொடுத்துருந்தார் அந்த கவிதையை. அவருக்கு கவிதை வாய்த்தார், ஒன்றும் ஈடுபடலை. அப்போ முரசொலி நான் முரசொலி ஆல்பத்துக்கு வந்த பிற்பாடு என்ன கண்ணதாசன் கவிதை ஒன்றும் ஈடுபடலை, உன்னுடைய கவிதைக்கு முன்னால் எதுவுமே நிற்கலையா அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு எழுதுறதுக்கு எப்படி சிரமமாக இருந்தது என்னமோ தெரியல, அது எப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல. அப்படி கவியரங்கூட என்னை விட யாரும் மிஞ்சி அதில் பாட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதை கர்வமாகவும் சொல்கிறேன், தன்னம்பிக்கையோடும் சொல்கிறேன். அதுக்கு ஒன்றே உதாரணமாக இருக்கே, சான்றாக இருக்குது நீங்கள் இப்போ சொன்னது. அங்கே இது மதுரை எழுத்தாளர் மன்றத்தில் தான் முதல் சேகர் இருக்கும்போது கவிதை பாடினேன். அப்போ அந்த கவியரத்துக்கு யார் தலைவைனா மதுரை எழுத்தாளர் மன்றத்தில் அவ்வை துரைசாமி பிள்ளை.
அவை நடராஜன் இருந்தார், அவங்க அப்பா தான் தலைமையாகும். அதில் நான், அப்துல் ரஹ்மான், அவை நடராஜன் எல்லாரும் பண்ண எல்லோரும் அதுலேயும் என்னுடைய கவிதைக்கு தான் மண்ங்கிற தலைப்பில் என்னுடைய கவிதையும் அதிக கவிதைகள் இருந்தது. இன்று போல் இன்று வாழ்கன்னு ஒரு படம். ஆனால் 2 பாட்டு எழுதினேன். ஒன்று, இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. எல்லாம் கைன்னு தான். நான் எம்ஜிஆர் கையை பற்றி தான் எழுதினேன். இன்னும் வேறொரு கைக்கு அது பிரச்சாரப்பட்டு ஆயிடுச்சு. அப்போ அதில் இன்னொரு பாட்டு எழுதினேன். அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமைன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு முதல்ல என்ன எழுதினோம்னா, பாதை மாறி போனவரே பயணம் எங்கே சொல்லுங்கள் அப்படின்னு வரும். அப்போ ட்வீன் போட்டுக்கிட்டு இருந்தார் விஸ்வநாதன். அப்போ ஸ்ரீதர் பார்க்க வந்தார் அவரை. அப்போ அந்த சிச்சுவேஷன் சொல்லி பல்லவி பாடி காமிச்சார். இந்த சிச்சுவேஷனுக்கு நல்லா தயார் இருக்குது பல்லவி அப்படின்னு அவர் போயிட்டார். எம்ஜிஆர்ட்டு காமிச்சோன்னே இது அறச்சொல்லாக இருக்குது, நான் பாடுறதில் பாதை மாறி போனவரே அப்படி வரக்கூடாது, பயணம் இங்கே சொல்லுங்க, வேற ஒன்று எழுது அப்படின்னாரு. அதில் இன்னொரு பல்லவி எழுதியிருந்தேன். நான் அறிந்தது 3, அவை அன்பு பண்பு அடக்கம் என்று, என்னை அறியாத மனிதன் என்று என்னை அறியாதவர்கள் சொல்வது உண்டு அப்படின்னு ஒன்று. இது நல்லா இருக்குது, ஆனால் ஈர்ப்பாக இல்லை, வேறு இந்த கருத்தை வச்சு வேறு எழுதுன்றார். அப்புறம் எழுதின பாட்டு தான் அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை பாட்டு. பல்லவி ஓகே பண்ணிட்டார். மறுநாள் ரெக்கார்டிங் போட்டாங்க. பல்லவினா மறுநாள் ரெக்கார்டிங் போட்டோடனே ராத்திரிக்கே எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு டைரக்டர் சங்கர். எழுதிட்டு போனேன். விஸ்வநாதன்கிட்ட கொடுத்தோடனே டியூனுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, போய் எம்ஜிஆர்கிட்ட காமிச்சு ஓகே பண்ணிட்டு வான்றார். அவர் ஏவிஎம்மில் ஷூட்டிங்கில் இருந்தார். வாகினி ஸ்டுடியோவில் அவர் அறையில் கம்போசிங், விஸ்வநாதன் அறையில். ஏவிஎம்க்கு போய் எம்ஜிஆர்கிட்ட காமிச்சேன். பல்லவி தான் நல்லா இருக்குது, சரணம் நல்லா இல்லை, வேறு மாற்றி எழுதின்றார். மறுபடியும் திரும்பி வந்து அங்கே என்ன வாகினி ஸ்டுடியோவில் எம்எஸ்வியுடைய அறைக்கு முன்னால் இப்போ சவுக்கு கன்றுகள்லாம் நட்டிருப்பாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு யோசிப்பேன், சரியாக வராது. அப்புறம் இன்னொரு சவுக்கு கன்றை பிடிச்சிக்கிட்டு யோசிப்பேன், அது இப்போ சரியாக வராது. மறுபடியும் திரும்பி வந்து அந்த சவுக்கு கன்று பிடிப்பேன். இப்போ உள்ளே இருந்த பட தயாரிப்பாளர் வீடியோ லட்சுமண செட்டியார், இல்லையா முத்துனியா மரத்தை பிடிக்கிறான், மட்டையை பிடிக்கிறான், சரணத்தை பிடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டார். அவர் சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்து, அப்போ எனக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ வந்து ஆமாம், அதை இதை பிடிப்பவன் தான், எதையும் பிடிக்காதவர்களாக பார்த்து உங்களுக்கு பிடித்தது மாதிரி பாட்டு எழுதி வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே கோபம் வந்துட்டேன். ஒன்று டாக்டர் கேசவர் விஸ்வநாதன் ஓடிவது, இதே சினிமாவிலாம் சகஜமையா, இதெல்லாம் இப்படி கோபிச்சுட்டு போனால் சினிமாவில் முன்னுக்கு வர முடியாதியா, எங்களுக்கெல்லாம் வராத அவமானமாக அவனுக்கு வந்துருச்சு, என்ன சொல்லிட்டாங்க இப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகளையெல்லாம் சொன்னாங்க. முதல் ஜனவா படத்துக்கு தான் விஸ்வநாதன் இசையமைச்சார், எம்ஜிஆர் தான் கதாநாயகர். விஸ்வநாதன் எஸ்எம் சுப்பையாட்ட பெட்டி எடுத்து ஹார்மோனி பெட்டி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தார். அவரா? ஆமாம், அவர் வேண்டாம்ட்டார். இப்படி தான் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் எந்த படமாக இருந்தாலும் விஸ்வநாதன் போடுங்கன்னு சொல்கிறாரு. அப்படி நம்ம நடவடிக்கை இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவரே பட்டுக்கோட்டை கல்யாணம் தான் பாட்டு வேண்டாம், வேறு யாரையாவது புது கவிஞர் போட்டுக்கலாம்லாம் சொல்லி அனுப்புகிற கதையெல்லாம் சொன்னார். அது மாதிரி சங்கரும் சொன்னார். அதையெல்லாம் வச்சு தான் இப்போ பட்டுக்கோட்டையை பற்றி நான் சினிமா எக்ஸ்பிரஸில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர் கட்டுரை எழுதினேன். அதில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் என்னென்னா அவனுக்கு தெரிஞ்சது மாதிரி பட்டுக்கோட்டையை பற்றி எல்லாம் தெரிஞ்சது மாதிரி எழுதிட்டாங்க. எல்லாம் நான் எழுதி ஆரம்பித்தது தான், அதை வச்சு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எழுதினேன். இவ்வளோலாம் சொன்ன ஒரு பாடு ஒவ்வொரு சரணமாக கொண்டு போய் எம்ஜிஆர்கிட்ட காமிச்சு 3வது சரணம் கொண்டு போய் காய்க்கும்போது ராத்திரி 9 மணி ஏவிஎம்மில். காலையில் 9 மணிக்கு போட்ட ரெக்கார்டிங் ராத்திரி 9 மணிக்கு தான் நடந்தது. இன்றைக்கி அதெல்லாம் நடக்குமா? அது வரையும் சேஜி ஜேசுதாஸ் அங்கேயே உட்காந்து வீட்டுக்கே போகாமல் இங்கேயே சாப்பாடு உழைச்சி சாப்பிட்டு இருந்தார் வாங்கி ஸ்டுடியோ. இப்போ அதெல்லாம் நடக்காது. இப்போ 4 மணி கிடைக்கிறேன்னா உடனே அடுத்த கவிஞர் கூப்பிட்றாங்கல்ல. அப்போ எம்ஜிஆர் சொன்ன ஏன் எம்ஜிஆர் இப்படி பண்ணார்னா, அவர் இந்த பாட்டை அன்றைக்கே படப்பிடிப்பு ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு மறுநாள் படப்பிடிப்பு நடத்திட்டு இன்னொரு ஷூட்டிங்கு மறுநாள் போக வேண்டியிருந்தது. அதனால் இந்த அவசரம் இல்லைன்னா எம்ஜிஆர் எத்தனை நாள் ஆனாலும் விட்டு தான் இருப்பார். அதனால் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எம்ஜிஆர் சொன்னாராம், சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தி தான் வந்து சொன்னார், இந்த பாட்டு நடக்குமோ நடக்காதோங்கிற சந்தேகத்தில் இருந்தால் நல்ல வேளை முத்துலிங்க எங்களை காப்பாற்றி விட்டார், அவருக்கு நான் நன்றி சொன்னேன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறார் பத்திரிகையாளர்கிட்ட. சினிமா எக்ஸ்பிரஸ் ஆசிரியராக இருந்த ராமமூர்த்தி வீட்டுக்கு வந்து அவரும் ஃபிலிம் நியூஸ் ஆனதுன்னு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க. அவர் எம்ஜிஆருக்கு பிடித்த பாட்டு அந்த பாட்டு. அந்த 2 பாட்டையும் தான் அன்புக்கு நான் அடிமை,
இது நாட்டை காக்கும் கை, இந்த 2 பாட்டையும் தான் 1977ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலுக்கு எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். ஜெயித்து ஆட்சிக்கு வந்தார். இப்போது போல் சிடியோ கேசட்டோ இந்த பென் டிரைவ்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் இல்லாத காலம். எந்த பாட்டாக இருந்தாலும், கட்சி பாட்டாக இருந்தாலும், பக்தி பாட்டாக இருந்தாலும், சினிமா பாட்டாக இருந்தாலும் எல்லாம் டேப்பில் ஏற்றி கல்கத்தாவுக்கு அனுப்பி அங்கேருந்து இசைத்தட்டாக வெளிவந்த பிற்பாடு தான் இங்கே வானொலியில் ஒளிபரப்புவார்கள், பொதுக்கூட்ட மேடையில் ஒளிபரப்பப்படும். அதனால் ஒரே வாரத்தில் அனுப்பி இசைத்தட்டாக வெளிவர செய்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். ஜெயித்து ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்ததும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட்டுங்கிற பத்திரிகை என் பெயரை குறிப்பிட்டு, நான் எழுதிய அந்த 2 பாட்டையும் குறிப்பிட்டு, இதை போன்ற கருத்துள்ள கவிஞர்கள் எழுதிய பாடல்களை பாடி மக்களை கவர்ந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் என்று எழுதியிருந்தது. டாக்டர் சங்கர் தான் எனக்கு கொடுத்து படிக்க சொன்னார். படிப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதை போன்ற பாடல்களை பாடி நடித்ததால் மட்டுமல்ல, ஏழை எளியவர்களுக்கு அவர் செய்த உதவிகள், நன்மைகள், பொதுமக்களுக்கு செய்த உதவிகள், எல்லாவற்றிற்கும் மேலாக பொதுமக்களும் தாய்மார்களும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்து தான் ஆட்சி கொண்டு வந்ததை தவிர இது மாதிரி பாடல்களை பாடி நடித்ததால் மட்டுமல்ல. ஏன் மற்ற நடிகர் படங்களில் இது மாதிரி நல்ல பாட்டு இல்லையா? சிவாஜி படத்தில் இல்லையா? சிவாஜி படத்துக்கு நானே ஒரு 7 படத்துக்கு 8-9 படத்துக்கு எழுதிக்கிறேன். அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார், ஏன் ஜெயிக்க முடியல? சினிமா பிரபலம் என்பது வேறு, அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்பது வேறு. அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்களிடம் வைத்திருக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்தது. அது என்ன அணுகுமுறை? தீ விபத்தோ இல்லச்சேதமோ ஏதோ ஒன்று ஏற்பட்டால் அந்த பகுதியில் போய் நின்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது, மக்கள் திலகம்னே பேர் வச்சு மற்றவர்களை கொண்டு உதவி செய்ய வைப்பது. இப்படி ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை செய்து அவர்கள் மனதில் நம்ம பதிய வைத்திருக்க வேண்டும். அதுவும் போக அந்த பகுதியில் நடக்கக்கூடியவர்கள் நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய் கலந்து கொண்டு இருக்க வேண்டாம். இப்படிலாம் இருந்தால்தான் ஒரு சினிமா கலைஞன் தேர்தல் என்றால் வெற்றி பெற முடியுமே தவிர, நாம் நடித்த படம் 100 நாள் 3 படம் சேர்ந்தார் போல் ஓடிவிட்டது, அடுத்து நாம் தான் முதலமைச்சர் அல்லது நாம் கட்சி ஆரம்பித்தால் லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்றெல்லாம் பல நினைத்து கொண்டு இருக்கிறார்களே, அதெல்லாம் மாயக்கனவு. காணல் நீரிலே மீன் பிடிக்கக்கூடியவன் காணக்கூடிய கனவு. எல்லா நடிகர்களும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. கதர் சட்டை அணிந்தவர்களாம் காமராஜர் ஆகிவிட முடியுமா? கருப்பு சட்டை அணிந்தவர்களாம் பெரியார் ஆகிவிட முடியுமா? காவி உடை தரித்தவர்களாம் விவேகானந்தர் ஆகிவிட முடியுமா? வெள்ளுடைய தரித்தவர்களெல்லாம் வள்ளலார் ஆகிவிட முடியும்? எம்ஜிஆர் தான் மற்றவர்கள் தான். நான் எழுதின பாட்டில் எம்ஜிஆருக்கு ஒரு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியில் பாட்டு ஒன்று பிடிச்சி, அதில் பாண்டிய நாட்டு சோழ நாட்டுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும். அப்போ பாண்டிய நாட்டு மக்களை போருக்கு தூண்டுறது மாதிரி ஒரு காட்சி. அதுக்கு ஒரு பாட்டு அதில் வரும். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றே தான் எங்கள் செல்வம், ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம், கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும், புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் மலர்ந்திட வேண்டும், கண்கவரும் கரைகளெல்லாம் வளர்ந்தது இங்கே, களங்கமுள்ள பகைவராலே தாழ்ந்தது இங்கே, நீதியோடு நேர்மை காக்கும் வரவர்கள் எங்கே, நிமிர்ந்தெழுந்தால் தடைகளெல்லாம் உடைந்திடும் இங்கே அப்படின்ட்டு வந்துட்டு கர்நாடகத்தில் வர வீரம் உண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு வா வா எங் தோழா அப்படின்னு வரும். இந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு 1 மாதம் ஆச்சு அவர் ஓகே பண்ணுறது. முதல்ல ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா முதல் வாரம் உட்காந்து சில பல்லவிகள் எழுதுவோம், நல்லா எழுதுவார். அப்படி தான் ஒரு முறை எழுதுகிறோம். மண்ணுலகை காக்கும் களம் ஏற்களம், நாட்டின் மானத்தை காக்கும் களம் போர்க்களம் அப்படின்னு பல்லவி நல்லா இருக்குது, கருத்து இருக்குது, ஆனால் டியூன் நல்லா இல்லைட்டார். அப்புறம் வேறு ஒரு பல்லவி எழுதும். விண்ணில் ஆடி வரும் மேகம் பாடி வர, மண்ணில் வாழ்வு வரும் ஏர்முனையில், வெற்றி தேடி வர வீர மானம் பெற, வேலில் பாட்டெழுது போர் முனையில் அப்படின்னு. இதில் கவித்துவம் இருக்குது. நான் நினைக்கிறது வரலைன்றார். நான் நினைக்கிறதுனா என்ன நினைக்கிறான்னு சொன்னால் தான் நம்ம எழுதலாம், சொல்ல மாட்டார். அவர் என்ன நினைப்பார் என்பதை எவன் புரிந்து கொண்டு எழுதுகிறானோ அவன் தான் அவர் படத்துக்கு கடைசி வரையில் எழுதலாம். அப்படி புரிந்து கொண்டு எழுதியவர்களே நானும் ஒருவன் என்ற காரணத்தால் அவர் படங்களில் கடைசி வரையில் நான் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பல்லவி போட்டோம். ஏர் நடத்தும் மறவரெல்லாம் போர் நடத்த வாரீர், எதிரிகளின் குருதியிலே பொட்டு வைப்போம் வாரீர். இது வன்முறையை தூண்டுறது மாதிரி இருக்க வேண்டாம்ட்டார். ஏன்னா இப்போ சென்சார் ரொம்ப கடுமையாக இருந்தது. குத்துறது நம்ம கத்தினாலும் குத்துற மாதிரி காமிக்கலாம், ஆனால் ரத்தவாதம் மாதிரி காமிக்கக்கூடாது. இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் கிழக்கே போகும் ரயில் படத்தில் நீங்கள் எழுதின மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ வேப்ப மரத்து பூம் நீதான், அந்த பாடல் மக்களிடையே பெரிய வரவேற்பையும் பெற்றது. இந்த பாடல் நீங்கள் எழுதியதற்காக கவிஞர் கண்ணதாசன் உங்களை பாராட்டினதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இது உண்மைதானா? ஆமாம், அதாவது இன்னொன்று அதை அந்த
இளையராஜா இசையில் முதல்ல நான் தான் பாட்டு எழுதினேன், ஆனால் அவர் பேர் படத்தில் வராதுன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் இளையராஜா இசையில் அதிகாரப்பூர்வமாக நான் எழுதிய முதல் படம், அவருடைய இசையில் எழுதின முதல் படம் கிழக்கே போகும் பாரதிராஜா படம். அந்த படத்தில் நான் பாட்டு எழுதுகிற காரணம் அன்னக்கிளி ஆர் செல்வராஜ் தான், கலாசிரியர். அவர் தான் அவர் நாங்கள் சிவகங்கையில் படிக்கும்போது எல்லாம் பக்கத்து வீடு. ஆர் செல்வராஜுங்கிறவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சங்கரையா இருந்தார்ல, அவருடைய அண்ணன் மகன் தான் அவர். அவர் தான் ஒரு சிச்சுவேஷனை சொல்லி, இளையராஜா தான் மியூசிக்கு, நீ பாட்டு எழுதிருங்க, நம்ம டியூன் போட சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த பாட்டு எழுதிட்டேன். பாட்டு எழுதி அவர்கிட்டே கொடுத்துட்டேன். 2 நாள் கழித்து பாரதிராஜாவை சந்திக்கும் போது, செல்வராஜ் உங்கள்கிட்ட பாட்டு காமிச்சாரா, நீ சொன்ன சிச்சுவேஷனுக்கு எழுதியிருந்தேனே எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன். பாட்டு நல்லா இருந்தது, இப்போ அந்த சிச்சுவேஷனில் மாற்றிட்டோம், இளையராஜா தான் டியூன் போட சொல்லியிருக்கோம், டியூன் போட்ட ஒரு பாட்டு கூப்பிடுறேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் டியூன் போட்ட ஒரு பாட்டு கூப்பிட்டாங்க. சுதாரா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல், அங்கே இருந்தால் கம்பாசி. அப்போ தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, தானானா 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 தானநான நானா அப்படின்னு ஒரு மாஞ்சோரி கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ பல எழுதி முடிச்சிட்டோம். எழுதி முடித்தோடனே நாங்கள் இன்னொரு இடத்துக்கு கம்பெனிக்கு போயிட்டு வரோம். அதுக்குள்ளே சரணம் எழுதிக்கிட்டுங்கன்னு சரணத்துக்கான டியூன் கொடுத்துட்டு பாரதிராஜா, இளையராஜா, கங்கைமரை மியூசிக் எல்லாமே போயிட்டாங்க. போகும்போது பாரதிராஜா சொன்னார், இங்கே இருக்கிறாரே, இந்த இருக்கிறாரே, இவர் நம்ம கம்பெனியை சேர்ந்தவர், டியூனில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட எழுதும்போது அவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது காஃபி டீ வேணும்னா அவர்கிட்ட சொல்லுவார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் அப்போ எழுதிட்டு இருக்கும்போது 2வது சரணத்தில் எழுதியிருப்பேன், கரும்பு வயலே குறும்பு மொழியே இளமையெனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை முகில் அப்படின்னு ஒரு வழி. அதில் கரும்பு வயலே குறும்பு மொழியைக்கு பதிலாக வேறு ஒரு 2 வார்த்தை எழுதி, எது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்னு அவர்கிட்ட காமிச்சேன். அவர்கிட்ட கேட்டேன். அவர் கம்பெனி ஆளுன்னு சொன்னார், சார் ராதிகாவின் கேரக்டருக்கு ஏற்ப கரும்பு வயலே குறும்பு மொழியே தான் நல்லாயிருக்கு, ஏன்னா குறும்புத்தனமாக பேசுவாள், இனிமையாக பேசுவாள், இதை தான் டைரக்டர் ஓகே பண்ணுவார், ஆல்டர்னேட்டிவாக அவ்வளோ நல்லா இல்லை சார்ன்றார் அவர். உடனே கொஞ்சம் நேரத்தில் பாரதிராஜா எல்லோரும் வந்துட்டாங்க. 1.5 மணி நேரத்தில் அந்த பாட்டு எழுதினேன் டியூனுக்கு. இப்போ நம்ம பல நாட்கள் பல பேர் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் அப்போ 1.5 மணி நேரத்தில் அதை எழுதினோம். அது பாரதிராஜா வந்த உடனே கங்கைவரன் தான் முதல்ல கை கொடுத்தார். சிரமமான டியூனை ரொம்ப சுலபமாக எழுதிட்டீல அப்படின்னு கை கொடுத்தாரு. ராஜாஜா எல்லோரும் பாராட்டினாங்க. பாரதிராஜா பாட்டை பார்த்துட்டு அவர் தான் சொன்னார், இந்த கரும்பு வயலில் குறும்பு மொழியதே நல்லாயிருக்கு, ராதிகாவின் பாத்திரத்துக்கு இருப்பா, இன்னும் ஆல்டர்னேட்டிவ் எழுதிய அது நல்லா இல்லை, வேண்டாம் அப்படின்ட்டார். நான் முதல்ல இதுதான் டைரக்டர் ஓகே பண்ணுவார்னு சொன்னார்ல, அவரை பார்த்தேன். அவர் புன்னகை பூத்தார். உடனே நானும் புன்னகை பூத்து, உங்களைப் போல புத்தி கூர்மை உள்ள நண்பராக இருக்கிறாரே, அவர் யார் அப்படின்னு கேட்டேன். அவர் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர், பெயர் பாக்கியராஜ் அப்படின்னார். உடனே வணக்கம்னு சொன்னேன். அவரும் வணக்கம்னு சொன்னார். சினிமா உலகமே அவர் வீட்டுக்கு முன்னாடி 18 ஆண்டுகள் வாய்ப்புக்காக கைகட்டி காத்து கொண்டிருந்தார். 18 ஆண்டு காலம் இந்திய திரையுலகிலே திரைக்கதை அமைப்பிலே அவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு கொடிகட்டி பறந்தார் பாக்கியராஜ். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக கட்சியை தொடங்கிய போது நீங்களும் அந்த இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அவராக உங்களை அழைத்தாரா, அல்லது நீங்களே விருப்பப்பட்டு அந்த? அவருக்கு அழைக்கிறது, அவர் எப்ப அழைக்க மாட்டாரா, நாங்களே காத்துக்கிட்டு. அப்புறம் அரசவை கவிஞராக கவிஞர் கண்ணதாசன் புலமை பித்தனுக்கு அப்புறம் வாலியை தவிர்த்து விட்டு உங்களுக்கு அரசவை கவிஞராக உங்களை எப்படி எம்ஜிஆர் அவர்கள் நியமித்தார்கள், எந்த சூழ்நிலை? முதல்ல கேட்டிருக்காரு அரசவை கவிஞர். இல்லை வாலி, அதுக்கு இலக்கியங்கள் இலக்கணங்கள்லாம் ரொம்ப படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தானே வர ஆதார புருஷனாக இருந்தார், படிச்சிருக்கணும், அது நீங்கள் வேணால் ஏலிச நாடக மன்ற தலைவராக இருங்க போடுறேன், இது முத்திரையும் புலமை பித்த மாதிரி ஆட்கள் தான் இதுக்கு இலாய்க்கானவர்கள், அவர் தான் முறையாக தமிழ் படித்தவர்கள் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டார். அதனால் நான் அரசவை கவிஞரானே, அவர் ஏலிச நாடக மன்ற தலைவர். நீங்கள் அரசவை கவிஞராக இருந்த பெருமை தமிழ் சுதந்திர இந்தியாவிலே அரசவை கவிஞர்களாக இருந்தவரே 4 கவிஞர்களுக்கு மட்டும்தான் உண்டு. காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் இருந்தார். அதுக்கப்புறம் 1952 குமாரசாமி ராஜா முதலமைச்சராக இருந்தபோது, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்தபோது நாமக்கல் கவிஞரை அரசவை கவிஞர் ஆக்கினார்கள். 1952 ராஜாஜி 2வது முறை முதலமைச்சரான போது இந்த பதவி தேவையில்லைன்னு தூக்கிட்டார். அதுக்கு பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசாங்கமோ பிறகு வந்த திமுக அரசாங்கமோ யாரையும் அந்த பதவிக்கு நியமிக்கவில்லை. எம்ஜிஆர் தான் கண்ணதாசனை சிறப்பிப்போம்,
அவரால் திரைத்தமிழ் செழுமை அடைந்தது, இலக்கிய தமிழ் ஏற்றமடைந்தது, சிறப்பிப்பவனு கருதி அவரை அரசவை கவிஞர் பதவியில் அமர்த்தினார். அவர் மறைந்த பிற்பாடு புலமை பித்தனை அந்த பதவியில் அமர்த்தினார். அவருடைய பதவிக்காலம் முடிந்த பிற்பாடு என்னை அரசவை கவிஞர் பதவியில் அமர்த்தினார். என்னுடன் அந்த பதவி முடிந்து விட்டது. எனக்கு பிறகு எந்த அரசாங்கமும் எந்த கவிஞனையும் அரசவை கவிஞராக நியமிக்கவில்லை. அரசவை கவிஞர்களாக இருந்த பெருமை எங்கள் 4 கவிஞர்களுக்கு மட்டுமே உண்டு. அதே போல சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களாக இருந்த பெருமையும் 5 கவிஞர்களுக்கு உண்டு. அதிலும் நாமக்கல் கவிஞர் தான் முதலிடத்தில் வரார். அப்புறம் எஸ்டி சுந்தரம், அப்புறம் கூமா பாலசுப்ரமணியம், அப்புறம் புலமை பித்தன், அப்புறம் நான். நாங்கள் தான் எம்எல்சிக்களாக மேலவை உறுப்பினராக இருந்தவர்கள். கருணாநிதன் கூட ஆக முடியல. அவர் எந்த கட்சிக்கு பாடுபட்டாரோ அந்த கட்சியை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அதனால தான் 67 பிறகு மக்களும் அதை கண்டுகொள்ளவில்லை. அதான் காங்கிரஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இன உணர்வு முடிவு உணர்வு இல்லாத ஒரு கட்சியாக அன்றைக்கு இருந்தது என்றால் காங்கிரஸ் தான். இப்போ நீங்க எனக்கு தெரியும் ஒரு 1500 பாடல்களுக்கு மேல எழுதி. ஆமாம், 1600 பாடல்கள் எழுதியம்மா. இதுல உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல், உங்கள் மனதுக்கு நெருக்கமான பாடல் நீங்கள் எழுதியது? அது உங்க குழந்தைக்கு எந்த குழந்தை பிடிக்கும்னு கேட்டால் சிலவற்றுக்கு நமக்கு ஒரு பிரத்யேகமான அன்பு இருக்குமே. ஒரு 5-6 குழந்தைங்க இருந்தால் கூட ஒரு குழந்தைகிட்ட ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்கு. ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியுமா? அதுமா ஒரு பல பாட்டுகள். நான் இப்போ இந்த கிழக்கை முறையில் பாட்டு சொன்னீங்கல்ல, அதில் இன்னொரு பாட்டு அந்த ஆண்டு 78-79க்கு சிறந்த திரைப்பட பாடலாசிரியராக தேர்ந்தெடுப்பதற்கு அந்த மாஞ்சோலை கிளியான ஒரு பாட்டு காரணம். இன்னொரு பாட்டு வயசு பொண்ணுன்னு ஒரு படம். அதில் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து அந்த திருமகள் உன்னடகை பெற வேண்டும்னு அந்த பாட்டு டைரக்டர் கே சங்கர் தான் அதுக்கு டைரக்டர். அவருடைய ஜெமினியில் எடிட்டிங் ரூம் அங்கே இருந்தால் அந்த சிச்சுவேஷன் சொன்னார். அதாவது மேல்நாட்டு நாகரிகப்படி உடை அணிந்து கொண்டு இருப்பவர், தமிழ் பண்பாட்டுப்படி பூ வச்சு பொட்டு வச்சு பட்டுப்புடவை கட்டி வந்தால் தான் நான் விரும்புவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பான். அதை பாட்டில் சொல்லணும். அது இதைய பாட்டு எழுதி ட்யூன் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார். விஸ்வநாதன் தான் பேசிக்க. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒன்றும் வரல. உடனே சங்கர் சார் சொன்னார், ஓ என்ன எவ்வளோ யோசிக்கிறா, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுவில்லை இலக்கியத்தில் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் ஏதோ இறைவன் அடி எடுத்து கொடுத்தா அவ்வளோ சொல்லுவில்லை. அது மாதிரி நான் ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா, அதில் எடுத்து பிடிக்கிறியா சொல்லுங்கள் அப்படிங்க. காஞ்சி பட்டுடுத்தின்னு ஆரம்பித்தா அப்படியா இருக்கும். டைரக்டர் சங்கர் சொன்னார். உடனே கொஞ்சம் கூட நான் நிறுத்தலை, தயங்கலை. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். எப்படி இருக்குன்னு கேட்டேன். இதாயா பாட்டு எழுதியா பல்லவி என்றால் எழுதிட்டு சரணமாக இங்கே தான் எழுதுனேன். 2 மணி நேரத்தில் இங்கே எழுதுனேன். விஸ்வநாதன் மறுநாள் கொடுக்கும்போது 3/4 மணி நேரத்தில் 2 டியூன் போட்டார் அந்த பாட்டுக்கு. 2 ஓகே பண்ணிட்டாங்க எல்லா பாட்டு. அப்போ அந்த படத்தின் சடையப்ப செட்டியார் இது ஃபைனான்சியர் சடையப்ப செட்டியார் இங்கே வந்தார். பாட்டுக்கு பாடி காமிச்சாங்க. இது ரொம்ப சுலோவாக இருக்குது விசு, இந்த பாட்டு வேறு ஏதாவது போடுங்க, முத்துணியத்தை வேறு எழுத சொல்லுங்கள், இல்லைன்னா டியூன் போட்டு எழுத சொல்லுங்கள். ரிதம் இன்னொரு பாட்டு எழுதியிருக்கிறாரே முத்துணிங்க, அது கொஞ்சம் வேகமாக இருக்குது. அதில் இன்னொரு பாட்டு நான் எழுதியிருந்தேன். அதோ அதோ ஒரு செங்கோட்டை, இதோ இதோ ஒரு தேன்கோட்டை, இதோ ஏதோ ஏதோ உன் மனக்கோட்டை, என்றும் என்றும் நான் உன் வேட்டைன்னு வரும். முத்துராமனும் லதாவும் போடுற மாதிரி பாட்டு. அது மாதிரி வேகமாக இல்லையே. உடனே விஸ்வநாதன் சொன்னார், செட்டியார் இந்த பாட்டை நீங்கள் ஓகே பண்ணுங்க, நான் ஹிட் பண்ணி காமிக்கிறேன். சரி மியூசிக் டைரக்டர் சரி, அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு போயிட்டார். அந்த படம் 4 வாரம் தான் ஓடிச்சு. இன்னமும் அந்த பாட்டினுடைய அந்த பாட்டுடைய அது மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது. படம் 6 நாள் தான் போச்சு, ஆனால் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே இல்லை. இப்போ இலங்கை வானொலியில் அந்த பாட்டை போடாத நாளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து போட்டாங்க. இன்றைக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்கேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பாட்டுனா எங்கள் ஊர் ராசாத்தின்னு ஒரு படம். அதில் பொன்மான தேடி நானும் போட வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மானங்க இல்லை, அந்த மான் போன மாயம் என்ன ஏ ராசாத்தி, அடி நீ சொன்ன பேச்சு நீர் மேலே போட்ட மாக்கோலம் ஆச்சு வடி, அடி நான் சொன்ன பாட்டு ஆத்தோரம் வீசும் காத்தோடு போச்சுதடி அப்படிங்கிற பாட்டு. இந்த சிச்சுவேஷனுக்கு முதல்ல வாலி தான் எழுதினார், அது வேறு எழுதியிருந்தார். அது வாலி எழுதின பாட்டு எங்களுக்கு பிடிக்கலை முத்துறீங்க, நீங்கள் இந்த டியூனை கேட்டு நீங்கள் எழுதுங்க, நல்லா இருந்தால் அவங்க பாட்டை வச்சுக்கிறோம், இல்லைன்னா வாலி பாட்டை தான் வச்சுக்கிறோம் அது இருக்குது அப்படின்னு சொல்லி கலைமணி நம்ம வேண்டிய நண்பர் அவர் தான் டைரக்டர். அதை நீ வாலிகிட்டே சொல்கிறாருன்னா நல்லா இல்லை வேறு எழுதி கொடுக்கான்னு கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா,
கேட்கலாம், நீ கொடுக்குற பணத்துக்கு அது போவியான்ட்டாருன்னா என்ன பண்ணுறது? அவர் அப்படி பேசக்கூடிய ஆள் தானே. போதும் விட்டு இல்லை, அது போது நிறைய பாட்டங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் கேட்குறதுக்கு எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் நண்பருங்கிற முறையில் கேட்குறேன், நீ எழுதுறது பிடிச்சிருந்தா வச்சுக்கிறோம் அப்படின்னாரு. யார் மியூசிக்னு கேட்டேன். வெங்காயம் வரன்னாரு. சரி, அந்த டீனை போட்டு காமிங்க, வாலி எழுதின பாட்டையும் காமிங்க. சுமாராக தான் இருந்தேன் வாலி எழுதின பாட்டை பார்த்து. புன்னை மரம் தூங்கும், தென்னை மரம் தூங்கும், இந்த மரம் தூங்காது அப்படி எழுதினேன். அதுக்கு தான் நான் சொன்னேன்ல, அடி நீ சொன்ன பேச்சு நீர் மேலே போட்டோ மாக்கோலம் ஆச்சுதடி, அடி நான் சொன்ன பாட்டு ஆத்தோரம் வச்சு காத்தோட போச்சுன்னா அந்த மாதிரி அந்த இடத்துக்கு அந்த அப்படி எழுதினேன். அந்த படம் 6 நாள் தான் போச்சு. ஆனால் பாடல் நல்லா வெற்றி பெற்று. பாட்டை வெற்றியா அந்த பாட்டை கேட்டுட்டு பல பேர் என்கிட்ட அசிஸ்டண்டாக வரணும்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட அசிஸ்டண்டாக வரதை விட உங்களுடைய திறமைக்கு நீங்கள் ஏதாவது டைரக்டர்கிட்ட போய் சேருங்க, உதவி இயக்குனராக பெரிய ஆளாக ஆடுவீங்க அப்படி வந்திருக்காங்க. ஓகே. அப்படி வந்தவங்க படத்துலேயும் நான் எழுதியிருக்கிறேன். அப்படி ஒரு படம் உதயகீதம்னு ஒரு படம், டைரக்டர் ரங்கராஜ். எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைந்த போது எல்லா டிவிலையும் நான் எழுதுன அந்த படத்தான் போட்டாங்க. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் அப்படின்னு வரும்ல. நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்வில்லை அதில் வரும். எனக்கும் அவருக்கு சேர்ந்து எழுதுன மாதிரியே அந்த பாட்டு வந்தது. எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே கேளாய் பூ மனமே அப்படின்னு வரும். அந்த அந்த பாட்டு மறக்க முடியாத பாட்டுகள் இல்லை ஒன்று. அதுக்காக சொல்ல வந்தேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு கேட்டீங்கல்ல, அதுக்காக எல்லாம் சொல்ல வந்தேன். ஓகே. இப்போது நீங்கள் பாரதிதாசன் விருது, கலைமாமணி விருது, கலைத்துறை வித்தகன் விருது போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் மனதுக்கு மிக நெருக்கமாக நீங்கள் போற்றக்கூடிய ஒரு விருது எதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எல்லா விருதும் போற்றக்கூடிய விருது தான். எங்கள் விருது கொடுக்குறது சாதாரண முடியாது. நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. சில விருதுகள் சிலரால் கொடுக்கப்படும் போது அதுக்கு தனித்துவமான ஒரு. ஆமாம், அது எம்ஜிஆர். எல்லா விருதும் எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விருது. அதிலே முதல் விருது திரைப்பட பாடலாசிரியர், சிறந்த திரைப்பட பாடலாசிரியர் விருது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்திய விருது முதல் விருது. அந்த விருதுலாம் தேர்ந்தெடுத்ததெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சியில் தான். ஆனால் அந்த விருது கொடுக்கும்போது அவர் ஆட்சியில் இல்லை. அப்போ அந்த அப்போ கண்ணதாசன் அந்த பாட்டை எழுதினவர் கண்ணதாசன் நினச்சிக்கிட்டு வானொலியிலேயே இந்த மாஞ்சோலை கிளிதானம் பாட்டு எழுதிய கண்ணதாசனுக்கு இந்த ஆண்டின் சிறந்த பாடலாசிரியர் அப்படி அறிவிச்சிட்டாங்க. உடனே கண்ணதாசனை ஃபோன் பண்ணி, ஐயா அந்த ரெக்கார்டில் அந்த பாட்டில் என் பேர் போட்டிருக்கா, முத்துனி என் பேர் போட்டிருக்காயா, அதெல்லாம் தெரியாமல் எப்படியா இதை எடுத்தாலும் கண்ணதாசன் சொல்லிடுறதா? அது மாதிரி காஞ்சி பட்டுடுது, அது அவர் எழுதின பாட்டு தானே, அதில் என்ன பண்ணி அது எல்லாத்தையுமே நான் எழுதுனதா சொல்லுவீங்களா, மாற்றி சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வானொலி நிலையில் இருக்கிறவங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் மாற்றி சொன்னாங்க. அந்த பாட்டு வெளிவந்த போது இது மாதிரி எங்களுக்கு ஒரு பாட்டு எழுதுன கவிஞரே உடனே வாங்கன்னு ஆர்ஆர் பிக்சர்ஸ் டிஆர் ராமண்ணா கூப்பிட்டுருக்காரு கண்ணதாசனை. அது நான் எழுதின பாட்டு இல்லையா, முத்துனி எழுதின பாட்டு, சந்தமெல்லாம் நல்லா எழுதுவார், அவரை வச்சு எழுதுங்க, நான் சொன்னதாக கூட நீங்கள் சொல்லுங்க யாருன்னு சொன்னார். இதெல்லாம் முதல் பாடல் எழுதிய அது விருது பெற்றது. அந்த மகிழ்ச்சியும் இருந்தது. இப்படி கொஞ்சம் அனுபவங்கள். ஐயா, நீங்கள் எம்ஜிஆர் பிள்ளை தமிழ், எம்ஜிஆர் உலா, எம்ஜிஆர் அந்தாதி போன்ற சிற்றிலக்கியங்கள், அப்புறம் உலாவரும் ஓடங்கள்ங்கிற கவிதை தொகுப்பு, உரைநடைகள் கூட எழுதியிருக்கீங்க. காற்றில் பறந்த கருத்து, காற்றில் விதைத்த கருத்து, அப்புறம் என் பாடல் பிறந்த கதை, என் பாடல்கள், சில பார்வைகள், ஆனந்த தேங்காற்று தாலாட்டுதேன்னு ஒன்று தினமணி 1.5 ஆண்டுகள் தொடர்ந்து கட்டுரை எழுதினேன். அது ஆனந்த தேங்காற்று தாலாட்டுது. தனி கவிதை கூட அது என்னவோ பூகம்ப விதைகள் இதெல்லாம் எழுதியிருக்கீங்களா? இதுல கவிஞர், பாடலாசிரியர், இதில் யார் உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்? 2 பேர் தான் பிடித்தவர். கவிஞரும் பிடிக்கும், பாடலாசிரியரும் பிடிக்கும். ஓகே ஓகே. அப்புறம் உங்களை பற்றி ஒரு வியப்பான செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா. நீங்கள் ஒரு கடந்த பல ஆண்டுகளாக தூக்கமே இல்லாமல் இரவு முழுவதும் தூங்குவதில்லை என்று. இதுக்கு உங்களுக்கு இதனால் மனச்சோர்வு, உடல் அசதி எதுவும் ஏற்படுறது இல்லையா? நீங்கள் எதுக்காக மருத்துவரிடம் சென்று ஏதாவது சிகிச்சை எடுத்திருக்கீங்களா? இல்லைம்மா. 16 ஆண்டுகளாக நான் தூங்குவேன். சொல்லப்போனால் 19 வருடமாக நான் தூங்குறதே இல்லை. அதாவது சும்மா கண்ணை மூடிட்டு தான் படுத்திருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் 5-6 மாதமாக தூக்க மாத்திரையில் பாதி போட்டுக்கிட்டு
அது எப்போ 3 மணி அதிகாலை நேரத்தில் 3 மணி 4 மணிக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதனால் எனக்கு உடல் சோர்வோ எதுவும் கிடையாது. அப்போ தான் எனக்கு நாளைக்கு என்ன கூட்டத்தில் பேசுறது, நாளைக்கு என்ன எழுதுறது சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் தூக்கம் இல்லாததுனால உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகுது. அதுதான், வேற எந்த வியாதியும் கிடையாது, சோர்வெல்லாம் கிடையாது. சோர்வெல்லாம் கிடையாது. 1 நாள் 2 நாள் தூக்கம் இல்லைனாலே கஷ்டமா இருக்கு. எப்படி 16 வருடங்கள் தூக்கம் இல்லைங்கிறீங்க? அதே பழகி போச்சு. 14 ஆண்டுகள் லட்சுமணன் தூக்கம் இல்லாமல் இருந்தாங்கன்னு ராமாயணத்தை படிச்சிருக்கோம்ல, 14 ஆண்டு நான் கூட 4 ஆண்டு தூக்கம். ரொம்ப ஒரு வியப்பான செய்தி தான் இது நேயர்களுக்கு. அப்புறம் நீங்கள் இன்றைக்கு வெகு சாதாரணமான பாடலாசிரியர்கள் எல்லாம் ஏராளமாக படங்கள்ல எழுதிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு கவிஞர் கண்ணதாசன், புலமை பித்தன், வாலிக்கு நிகராக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இப்போ எழுதுறதை நிறுத்திட்டீங்க? அவ்வளவா எழுதுறது இல்லையா? அதான் கூப்பிட்டா தானே எழுதலாம், நானாக போய் யார்ட்டையும் கேட்கறது இல்லை. நான் எம்ஜிஆர் படத்துக்கு எழுதுனதில்லை, அதனால அவங்க யார் கூப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் போய் எழுதுவேன். நானாக போய் இதுவரையும் வாய்ப்பே கேட்டதில்லை. வாலி கேட்பாரு, புலமைத்தெல்லாம் போய் கேட்பாரு, நீங்க யார்ட்டையும் போய் கேட்கறது இல்லை. தானா வர வாய்ப்பை அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ கூட 1-2 எழுதிட்டு தான் இருக்கேன், அவங்களாம் கூப்பிட்டா. இப்போ கடைசியாக நீங்க எழுதிய பாடல் ஏதாவது சமீபத்தில் எழுதி வெளிவந்த பாடல்? இளையராஜாசியில் வந்து உலகமைன்னு ஒரு படம், அதுக்கு எழுதினேன். அது சொல்கிறது மாதிரி நல்ல பாட்டு தான், அவ்வளோ பெரிய ஹிட் ஆகலை. ஓகே. வட அமெரிக்க தமிழ் சங்கத்திலேருந்து உங்களுக்கு அந்த கவியரங்கத்தில் பங்கு பெறதுக்கு அழைப்பு வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். அது என்ன, நீங்கள் போகிறதா முடிவு பண்ணிட்டீங்களா? அதான் வட அமெரிக்க தமிழ் சங்கம் தான், எல்லாரும் அமெரிக்காவுக்கு தான் போக சொல்கிறாங்க. ஐயா தமிழறிவு மணியன் கூட போங்க ஐயா, போயிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும், நல்லா கவனிப்பாங்கன்னு சொன்னார். எனக்கு இன்னும் போகிறது முடிவில், நாளைக்கு பதில் சொல்லணும் அவங்களுக்கு, போகிறதா வேண்டாமா இன்னும் யோசனையில் தான் இருக்குது. ஏன் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்? பயன்படுத்தலாம். எனக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது, அதனால் சிரமமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு அதுவும் போக அங்கே போய் யாராவது வீட்டில் தான் தங்க சொல்லுவாங்க. அது தமிழறிவு ஐயா சொன்னது மாதிரி எனக்கு ஒரு வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது, ஹோட்டலில் தான் ரூம் போட சொல்லணும். அதனால் யோசனையாக இருக்குது. நாளைக்கு கேட்டாங்கன்னா இப்படி இருக்குது, வர முடியும், 3 நாள் 4 நாள் அல்லது 10 நாள் தங்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே தங்க முடியாது, இப்படிலாம் செய்ய முடியும்னா வரேன், இல்லைன்னா வர முடியாதுன்னு சொல்லிடுவேன். இன்னும் நிலுவையில் இருக்குது. ஆமாம். ஓகே ஐயா, நீங்கள் இப்போ திரைத்துறைக்கு வந்து 50 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டதில்ல, அதுக்கான பாராட்டு விழா கூட இப்போ சமீபத்தில் நடந்தேறியது. உங்களை போன்ற ஒரு மூத்த கலைஞரை தமிழருவி தர்பார் சார்பாக பேட்டி காண்பதற்கு எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய உடல் நலத்தையும் பொருள்படுத்தாது இங்கு வந்திருந்து எங்களுக்கு மிக அற்புதமான கருத்துக்களை, இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்களை, உங்கள் வாழ்க்கை சார்ந்த, உங்கள் திரைத்துறை சார்ந்த பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். தமிழருவி தர்பார் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். தமிழருவி தர்பார் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு என்னுடைய வணக்கம். ஐயா தமிழருவி மணியனுக்கும் என்னுடைய தாழ்மையான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழருவி தர்பார் நேயர்கள் என்று உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா உங்களையெல்லாம் வாழ்த்தக்கூடிய வயது எனக்கு உண்டு. எனக்கு 84 வயது. அதனால் வாழ்த்துவதற்கு வயது ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் எல்லாரும் நன்றாக 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நலமோடும் வளமோடும் அறிவோடும் புரிவோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களை வாழ்த்தக்கூடிய நேரத்தில் நானும் வாழ்க என்று என்னை நானே வாழ்த்திக் கொள்கிறேன். வணக்கம்.